எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் வாசிக்கலாம். இன்றைக்கு இந்த குடும்ப ஜெபத்துக்கு வந்திருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, தேவனின் நாமமே வல்லமையில பெரியது. எதுல பெரியது? வல்லமையில பெரியது. வாசிக்கலாமா? கர்த்தாவே, கவனிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் இல்ல, நீர் தான் ஆண்டவரே பெரியவர். பாருங்க, உமது நாமமே வல்லமையில பெரியது என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, ஏன் இங்க எரேமியா தீர்க்கதரிசி தேவனுடைய நாமம் மாத்திரம் வல்லமையில பெரியது என்று குறிப்பிடுகிறதுக்கு காரணம் என்னன்னா, அசுத்த ஆவிகளும் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யுது, இல்லைன்னு சொல்லல, செய்யுது. ஆனா அதை காட்டிலும் தேவனுடைய நாமம் வல்லமையில பெரியது. அதை காட்டிலும் பெரிய அற்புதங்கள் செய்யும். ஒரு உதாரணத்தை சொல்றேன். யாத்திராகமும் 5ஆம் அதிகாரத்துல மோசே பார்வோன் அரசன் இடத்துல போய் சொல்றார், என் ஜனங்களை போக விடு, இந்த ஜனங்களுக்கு ரட்சகனாக யெகோவா தேவன் எனக்கு ஓரேப் மலையில தரிசனமாக என்னை அனுப்பினார் என்று சொல்றார். அதற்கு என்ன அடையாளம் சொன்னோன்னே, மோசே தன் கையில இருக்கிற கோலை கீழே போடுறார், பாம்பா மாறு. பார்வோன் தேசத்தினுடைய மந்திரவாதிகளும் 2 மந்திரவாதிகளும் கோல போறாங்க, அவங்க கோலம் பாம்பாக மாறு. அசுத்த ஆவிகளாலும் அற்புதம் செய்ய முடியும், வல்லமை இருக்கு. ஆனா தேவ பிள்ளைகளே, தமிழ் வேதாகமத்துல வாசிக்கிறோம், மோசேவுடைய கோல் மந்திரவாதி கோல்கள் எல்லாம் விழுங்கி போட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா மூலமொழியில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பார்வோன் தன் சிங்காசனத்துல இருந்து பார்க்கிறார், மோசேவுடைய கோலுக்கு முன்பதாக மந்திரவாதி கோல்கள் மறைந்து போகிறது. அப்போ வல்லமையில யாருடைய நாமம் பெரியது? கர்த்தருடைய நாமம் மட்டும்தான் பெரியது. ஆமே, அல்லேலூயா. சரி, ஏன் எரேமியா தீர்க்கதரிசி தேவனே உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, பிற்பாடு நீர் தான் உலகத்திலே பெரியவர், உமது நாமமே வல்லமையில பெரியது என்று குறிப்பிடுவதற்கு இது யூத ஜனங்களுக்கு முன்பதாக எரேமியா பண்ணுகிற பிரசங்கம். ஏன் இந்த பிரசங்கத்தை அவர் பண்ணுகிறார் என்று சொன்னா, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துல எரேமியா பாபிலோன் சிறையிருப்புல இருக்கும் போது பண்ணுகிற பிரசங்கம். கவனிங்க, நீங்க கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். 18ஆம் அதிகாரம் எங்க பண்றாரு பிரசங்கம்? 70 வருஷம் பாபிலோன் சிறையிருப்புல இருக்கும் போது அவங்களுக்காக பண்ணப்பட்ட பிரசங்கம். 10ஆம் அதிகாரம் பாபிலோன் சிறையிருப்புக்கு போகிறதுக்கு முன்பதாக எருசலேமில பண்ணப்பட்ட பிரசங்கம். புரியுதுங்களா சொல்றது? அதனாலதான் எருசலேமில இருக்கும் போதே யூத ஜனங்களை எச்சரிக்கிறார், நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, அவர்தான் வல்லமையில பெரியவர், உலகத்திலே பெரியவர் அவர்தான் என்று சொல்லி சிறையிருப்புக்கு போகிறதுக்கு முன்பதாக எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக பாபிலோன் யூத ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2ல இருந்து 5 வரைக்கும் வாசித்து பார்ப்பனா, யூத ஜனங்க கானானியருடைய விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பித்தாங்க. கானானியரை போலவே பாபிலோன் வழிபாடு செய்யறாங்க. அதை கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி எரேமியா கண்டிக்கிறார். ஆமே, ஏன் கண்டிக்கிறார்னா, அந்த கானானுடைய வழிபாடு என்ன என்ன என்பதை சொல்றாரு பாருங்க. 2ல இருந்து வாசிக்குமா? கற்றுக்கொள்ளாதிருங்க, சொல்லி கலங்காதிருங்க. பாருங்க, கானானியருடைய வழிபாடுகள் தான் இருக்குது, வீணாக இருக்குது. தேவ பிள்ளைகளை எல்லாரும் கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. இது சிறையிருப்புக்கு போகிறதுக்கு முன்பதாகவே எரேமியா யூதேயாவில் இருக்கிற ஜனங்களுக்காக பிரசங்கம் பண்றார். நம்முடைய தேவன் தான் பெரியவர். காரணம் என்னன்னா, நீங்க எதை கத்துக்கினீங்க? கானானியருடைய வழிபாடு, அதாவது புறஜாதியுடைய மார்க்கத்தை கற்றுக்கொண்டீங்கன்னு சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவங்களே தீபாவளி மன்னிக்கணும், கிறிஸ்துமஸ், நியூ இயர் ஆராதனை
இதுல பாத்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிறாங்க புறஜாதிகளை போல. கேட்டா அது ஒண்ணும் தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வீடு பெரிய பெரிய ஊழியக்கார கூட்டு பிரசங்கம் பண்ணாலும் வீடு பிரதிஷ்டை பண்ணாலும் நாங்க பால் காய்ச்சலாம் அப்படின்றாங்க. பால் எதுக்காக காய்ச்சறாங்க என்பது தெரிஞ்சுங்க. அதாவது பசு மாட்டுல எல்லா தேவதையும் குடியிருக்கிறது என்பது யாருடைய ஐதீகம்? புறஜாதிகளுடைய ஐதீகம். அதனால அதனுடைய பாலை கறந்து நடு வீட்டுல வச்சு பொங்க வச்சா அந்த பால் பொங்குகிறது போல அவங்களுடைய வாழ்க்கை பொங்கி வரும் என்று அர்த்தம். அவங்க அது போல என்ன பண்ண பண்றாங்க. 4வது மாடியில வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணியிருந்தாலும் கூட 4வது ஃப்ளோர்ல அவன் புத்தனம் போறதா இருந்தா கூட லிப்ட்ல மாட்டை எடுத்துன்னு போறான். போயிட்டு மாட்டை எல்லா அறைகளுக்கும் போக விடுறான். உச்சா போகுது, சாணம் போடுது, அந்த பாலை கறந்து அந்த வீட்டிலே கறந்து மாட்டுப்பாலை கறந்து அதை பொங்க வைக்கிறாங்க. இதை கர்த்தருடைய பிள்ளைங்க மாட்டை விட்டாங்க, மாட்டு சாணத்தை விட்டாங்க, மாட்டு உச்சா விட்டாங்க. எதை பிடிச்சிக்கிறாங்க? நாங்களும் பால் பொங்க வைக்கிறோம். ஒரு இடத்துல பெரிய ஊழியக்காரங்க போயிட்டு பிரதர்ஸ்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. எப்போதும் மேல பாலை பொங்க வச்சு சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் பொங்குதுன்னு பாட்டு பாருங்க. அந்த பாசு ரொம்ப மனம் கலங்கிட்டேன். தேவ பிள்ளைகளே, புறஜாதியுடைய மார்க்கத்தை கர்த்தருடைய பிள்ளைங்க கற்றுக்கொள்ள கூடாது. காரணம் என்னன்னா, கானானோருடைய வழிபாடு என்னவா இருக்குது? வீணா இருக்குது. அது எப்படி? அதுக்காக சொல்றாரு, அவன் காட்டுல இருந்து ஒரு மரத்தை வெட்டுகிறான், தச்ச கை வேலையாக இருக்கிறது. அது பனையை போல நெட்டா நிற்கும்படி ஆணியை சுத்தி கொண்டு அதை என்ன பண்றானா இருக பண்ணுகிறான். அவைகள் பேச மாட்டாது, அவைகள் நடக்காதபடினால மனுஷன் அதை என்ன பண்ணனா சுமக்கிறான் என்று சொல்லுகிறான். ஆமே தேவ பிள்ளைகளே, எரேமியா சொல்ற, கானானுடைய வழிபாடை கற்றுக்கொள்ளாதீங்க, நம்ம சிறையிருப்புக்கு போயிடுவோம். காரணம் என்ன? அது காட்டுல இருந்து ஒரு மரத்தை வெட்டி கொண்டு வருகிறான். அது தச்சனுடைய கைவேலையா இருக்குது. அது பனைமரத்தை போல நெட்டையா நிற்கும்படி ஆணி சுத்தியை கொண்டு அதை இறுக பண்ணுகிறான். அது பேசாதே, அது சுமக்காதே, மனுஷன் தானே சுமக்கிறான். நீங்க உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ல இருந்து 12 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தோம்னா கவனிக்கலாம். கழுது சட்டைகள் மேல் பறந்து கொண்டு போகிறது போல தேவன் நம்ம என்ன பண்ணா சுமந்தாரு. அந்நிய தெய்வங்கள் உங்களிடத்துல இருந்தது இல்லை என்று சொல்லுகிறார். 40 வருஷமா வனாந்தரத்துல அவங்க எப்படி வந்தாங்கன்னா, கழுது பாத்தீங்கன்னா உயரத்துலதான் கூடு கட்டும். கழுது குஞ்சுகளுக்கு தனக்கு வந்த பலனை அறியாம இருக்கும். அதனால என்ன பண்ணா, அந்த கழுது தான் குஞ்சுகள் என்ன பண்ணா கூட்டை கலைச்சு கீழே தள்ளிட்டு எங்கேயும் போயிடாது. அந்த குஞ்சுகள் மேலேயே அசவாடிக்கினே இருக்கும். அதுங்க தட்டி 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 பறந்து அதன் பலன் இல்லாம ஒடுங்கி கீழே விழும்போது வந்து தாய் கழுகு நம்மனா தன்னுடைய இறக கொடுத்து அப்படியே நம்மனா மேல தூக்கி. அததான் சொல்றாரு, கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போகிறது போல நான் உங்களை எகிப்திலிருந்து சுமந்து கொண்டு வந்தேன், அந்நிய தெய்வம் உங்களோடு இருந்தது இல்லை என்று கர்த்தர் சொல்றார். ஆமே சொல்லிட்டு எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10:5 பாத்தீங்கன்னா, அவைகளுக்கு நீங்க பயப்பட வேண்டாம், அது தீமை செய்யவும் முடியாது, நன்மை செய்வோம் அதுக்கு என்ன இல்லை, சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்றார். அதனுடைய வழிபாட்டு நிமித்தமா உனக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, அதுக்கு அந்த சக்தியே கிடையாது. அல்லேலூயா. அது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எரேமியா தீர்க்கதரிசி ஏன் யூத ஜனங்களை கடிந்து பேசுறாருன்னா, கானானுடைய வழிபாடு என்ன பண்ணா இவங்க பின்பற்றுவர்களாக காணப்பட்டாங்க. சரி, கவனிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேன். பால் பெஞ்சமின் சொல்லி ஒரு பரிசுத்தவன் ஒருத்தர் இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பிரசங்கம், அவருடைய புக்கு ரொம்ப வச்சிருந்தேன். எஸ்தர் சரித்திரம், ரூத் சரித்திரம் எழுதினா அருமையா எழுதுவார். வச்சிருந்தேன். பழைய ஊழியக்காரங்க அவருடைய புக்கை பார்த்தாங்கன்னா எடுத்துன்னு போயிடும். என்கிட்ட இருந்ததை பழைய ஊழியக்காரங்க பார்த்து எடுத்துன்னு போயிட்டாங்க. அவரு ஒரு பேய் ஓட்டுனார். 3 நாள் கழிச்சு திரும்ப நம்ம கூட்டு வராங்க. திரும்ப நம்ம மேல அசுத்தாவி ஆடு. இவருக்கு ரொம்ப ஆவில கலக்கும். ஏசப்பா இன்னைக்கு நான் துரத்த போறேன், அது போனோம்னு சொல்லி நல்லா ஆவில நிறைஞ்சு ஜோம் பண்ணிட்டு போயிருந்தேன். போனோடனே அந்த பிசா சொல்லுது, ஐயா நான் தான் ஃபுட்பாலர்,
நீ தட்டுற காலால அங்க போற, அவன் என்ன தட்டி அனுப்புறான், மந்திரம் பண்ணி திரும்ப ஏவி அனுப்புறான். நான் என்னையா செய்யறது அப்படின்னு. அதுக்கு அந்த பால் பெஞ்சமின் என்ன பண்ணாருன்னா, ஓ இங்க இல்ல பிரச்சனை, அங்கதான் பிரச்சனைன்னு சொல்லி யாரை கடிந்து கொண்டாருன்னா மந்திரவாதியை கடிந்து கொண்ட பிற்பாடு அந்த தாயாருக்கு பரிபூர்ண விடுதலை கட்டும். எதுக்காக சொல்ல வரணும், தேவ பிள்ளைகளே, அவைகளுக்கு நன்மை செய்யவும் தீமை செய்யவும் தான் இல்ல, சக்தி இல்லைங்க. எல்லாம் வல்லமை காட்டில என் தேவனுடைய நாமம் பெரிய வல்லமை. ஆமே. நேரம் இல்லாத பட்சத்துல பாருங்க, தேவனுடைய நாமத்தை குறித்து ஒரு 3 காரியம் உங்களோடு சொல்லும்படியா விரும்புகிறேன். முதலாவது காரியம் யோவான் சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 12ல இருந்து 13. யோவான் சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 12ல இருந்து 13 வரைக்கும் வாசிக்கலாமா? நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். பாருங்க, இது 17ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்றார். எதுக்காகன்னா 12 சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் உலகத்துல இருக்கும் போது என்னோடு ஊழியம் செய்யும்படியா கொடுத்த 12 பேரை நான் என்ன பண்ணேன், காத்து கொண்டு வந்தேன். காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கெட்டு போனானே இல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. கவனிக்கலாம். முதலாவது காரியம், நம்மை காத்து கொள்ளுகிற தேவனின் நாமம். கவனிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பிதாவை நோக்கி ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்தீர், உமது நாமத்தினால் இவங்களை காத்து கொண்டு வந்தேன். இதோ கேட்டின் மகனாகிய யூதாஸ் காரியத்தை வெளிப்பட போகிறேன், காட்டி கொடுக்க போகிறேன், சிலுவைக்கு போக போறேன், ஊழ்த்தெழ போகிறேன், 40 நாளுக்கு பிற்பாடு உம்மிடத்துல வரப்போகிறேன். நீர் உமது நாமத்தினால கொடுத்த இவர்களை காத்து கொள்ளும் என்று கிறிஸ்து பிதாவை நோக்கி சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். ஆமே. தேவ பிள்ளைகளே, சில வேளைகளில எல்லாரும் கவனிங்க. 15ஆம் வசனத்துல நீர் அவர்களை தீமை நின்று காத்து கொள்ள வேண்டும் என்று நாம ஜெபிக்கிறார். பல முறை கவனிங்க, பல முறை நம்ம போகும்போது தடுக்க விழுந்துடும், ஒரு காயம் இல்லாம இழந்துடும். பல முறை வாகனம் பக்கத்துல வந்து போகுது, எவ்வளவு விச சந்து அதோடு கூட தான் படுத்துன்னு இருப்போம், ஒரு தீங்க நம்மளை அணுகல. ஒரு நாள் சினேகா போய் பார்த்தேன், ஒதிரிக்கின்னு அப்படியே ஜுவராட்சி மாதிரி என்னமா காலையில ஏந்த உடனே கருவேல பாம்பு, ஏதோ விஷ பாம்பு அதோடு கூட பெட்ஷீட்ல பட்டுன்னு கூட 2 பட்டுன்னு இருக்கேன். கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை. ஆனா ஒன்னும் ஆகல, அதுவும் சீண்டல் அந்த பிள்ளைய. காரணம் என்னன்னா, நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிதாவை நோக்கி கிறிஸ்து ஜெபம் பண்ணிருக்க. அதை உணர்ந்து இருக்கிறீங்களா? சில வேலையில நம்ம போவோம், அது நமக்கு அது நேரிட்டு இருக்கணும், ஆனா நேரிடல. காரணம் என்னன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் காக்க முடிய ஜெபம் பண்ணதுனால தான் என்ன. ஆமே. அல்லேலூயா. ஒரு முறை இவனை கேட்டு பாருங்க, தர்மபுரி பொம்மடிக்கு போயிருந்தோம், மலை மேல ஏறி ஜெபிக்கலான்னு போயிருந்தோம். நானு, பையன், பிளஸ்ஸி, இவங்க, அங்க இருக்கிற ஒரு அம்மா, வினோத் என்ற ஒரு சகோதரர், பெங்களூரை சேர்ந்த ஒரு சகோதரன் போயிருந்தோம். கவனிங்க, போயிட்டு நான் கொஞ்சம் தூரம் ஏறிட்டு பிள்ளைங்களை திரும்பி பார்த்து மேல வாங்கணும் பாருங்க, என் கால் வைக்கு இங்க இருந்து ஒரு 10 அடி தூரம் அப்படியே பழத்தை வந்து விழுந்தது. இப்படி இருக்குது பாறை, நல்லா கத்தி மாதிரி கோடாலி திருப்பி வச்ச மாதிரி. அதுக்கு பின்னாடியும் உள்ள முன்னாடி உள்ள அதுக்கு என்ன விழும்படியா கத்த செய்யுது. அது மேல விழுந்து வச்சுங்க, நொறுங்கி கிடக்குமா, நொறுங்கி போயிரு. ஏங்க அது எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ்வளவு தூரத்துல இருந்து விழுங்க, ஒரு வலியும் இல்லை, வேதனை இல்லை, கத்த. எதுக்காகன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து நமக்காக ஜெபம்.
பலமுறை ஆபத்து வந்தும் காக்கப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பிதாவுடைய நாம நம்மளை காக்கும்படியா கிறிஸ்து நமக்காக ஜெபம் பண்ணிருக்கு. ஆமென். சரி, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? காக்கணும்னா அவருடைய நாமத்தை எப்போதும் உச்சரிக்கணும். என்ன பண்ணோம்? உச்சரித்துக்கினே இருக்கணும். போகும்போது வரும்போது கர்த்தாவே சோத்திரம் 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 சொல்லி நீங்க சொல்லும் போது கர்த்தர் உன்னை எல்லா ஆபத்துக்கும் விலக்கி பாருங்க. ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போறேன். ஞானஸ்தானம் எடுத்ததுக்குள்ளதான் குழந்தை பிறந்துருக்குது. இங்க இல்ல, வெளியில போறேன். வெளியே போயிட்டு வருது அந்த பாப்பா. கையில வேப்பலை, காலையில வேப்பலை சொல்லிக்கிட்டு வருது. நாம ஐயா எல்லாரும் சொல்றாங்க குழந்தை பிறந்தது பச்சை உடம்பு பேய் பிடிச்சிக்கலாம், அதனால இப்படி போயிட்டு வர சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வேப்பிலையாவும் நான் காக்கும் கரெக்டாக காக்கணும். நீ 2 சோத்திரம் பண்ணி ஒரு பாட்டு பாட்டு போனேன்னா உன் பக்கத்துல ஏன் அசுத்தம் வேற புரியுதுங்களா சொல்றது? அல்லேலூயா. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பயந்து போயிட்டு நைட்ல படுக்கிறோம். வீட்டு வெளியில தொடப்பு கட்ட செருப்பு எல்லாத்தையும் போட்டு அது மேல 2 காலி துப்பிட்டு வந்து படுப்பாங்க. அதெல்லாம் பாதுகாக்காங்க. கிறிஸ்துவின் நாமம் தானே. அல்லேலூயா. இரண்டாவது மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 17 இருந்து 18 வரைக்கும் வாசிக்கலாமா? சரி, அதுக்கு முன்பு இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 24:47 24:47. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 10:43. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 10:43 கொஞ்சம் வாசிக்கலாம். அன்றியும் 24:47 லூக்கா 24:47. சரி வாசிக்கலாமா? வாசிக்கலாம். அன்றியும் சரி கவனிக்கலாம். பாவ மன்னிப்பு யாருடைய நாமத்தினால இருக்குதுன்னா கர்த்தருடைய நாமத்தினால மட்டும்தான். எங்க போனாலும் நமக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. கிறிஸ்துவன் இடத்துல உங்க இருதயத்தை திறந்து தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னா நித்திய ஜீவனை பெற மாட்டான்னு இருக்கு. அதனால உன் பாவங்களை அறிக்கை செய்யறது மாத்திரம் இல்ல, அதை விட்டு விடும் போது கர்த்தர் நம்மளன்னா கிறிஸ்துவின் நாமம் அந்த பாவ மன்னிப்புல பாவத்துல இருந்து நம்ம மன்னிப்பை தருகிறது கிறிஸ்துவின் நாமம் தான். ஆமே. சரி, இப்ப வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 10:43 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே கவனிக்கலாம். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய நாமத்தினால என்ன கிடைக்குது? பாவ மன்னிப்பு கிடைக்குது. எல்லாரும் கவனிங்க. நம்ம கர்த்தருக்குள்ள இல்லாதப்போ மோசமான பாவிகளா இருந்தோம். குடும்பமே நம்ம திரும்பி பார்க்காத பாவிகளா இருந்தோமா? இப்ப கர்த்தருக்குள்ள வந்துட்டோம். இனி பாவம் செய்யக்கூடாது. கவனிக்கலாம். போத்திபாருடைய மனைவி யோசேப்பை காட்டிலும் 27 வயசு அதிகம். எத்தனை வயசு? 27 வயசு அதிகம். தாம் பிள்ளைய போல பார்க்க வேண்டிய அந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பு என்ன பண்ணார்? என்னோட கூட சயனி என்று சொல்லுங்க. அதுதாங்க பாவ ஆவி, அது வேசித்தன ஆவி. அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடாது. தம்பி, கர்த்தருடைய வார்த்தைக்காரு. அது என்ன ஆவி? வேசித்தன ஆவிங்க, விபச்சாரத்தின் ஆவி. அந்த ஆவி ஒரு நாளும் நம்முடைய சிந்தையை நம்ம சரீரத்தை ஆள விடவே கூடாது. அது நம்மளை எங்க கொண்டு போயிடும்? அதாவது நரகத்துக்கு கொண்டு போயிடும். எதுக்காக? அவங்களுக்கு பிள்ளைய போல 27 வயசு கம்மியா இருக்கிற பிள்ளைய தன்னோடு கூட சயனிக்கும்படி அழைச்சதுக்கு காரணம் என்னன்னா, எகிப்து தேசத்துல இருக்கிற பார்வோன் தேசத்துல இருக்கிற எல்லாம் வேசித்தன ஆவி அவங்க மேல வந்துருச்சு. காரணம் என்ன? யோசேப்பு பாவம் செஞ்சா கர்த்தர் அடிப்பாரு. யூதா கோத்திரத்துல பஞ்சத்துல என்ன பண்ணும்? மன்னிக்கணும். யூதா கோத்திரம் பஞ்சத்துல என்ன பண்ணும்? மறிச்சிடும். கிறிஸ்து பிறக்க முடியாது என்றதுக்காக அந்த பாவத்தை பண்ணுவாங்க.
உன்னில கிறிஸ்து அநேகர் உருவாக்க முடியாது இருந்தது. அந்த பாவத்தை ஒரு நாள் கர்த்தருடைய பிள்ளைங்க திரும்பி பார்க்கவே கூடாது. அது வேசித்தன ஆவி. அந்த ஆவி நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யாதபடி நீங்க திறப்புல நின்னதான் நீங்க விடுதலையா இருக்க முடியும். இது சபைதான் போதிக்கும், உலகத்துல போதிக்க மாட்டேன். புரியுதுங்களா சொல்றது? அப்ப கர்த்தருடைய நாமத்தினால நம்ம என்ன மன்னிப்பை பெற்றிருக்கிறோம்? பாவம் மன்னிப்பை பெற்றிருக்கோம். திரும்ப அவருடைய பாவம் செஞ்சு கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கலாமா? ஆக்கக்கூடாது. அதனால அந்த ஆவி நமக்குள்ள வராது. அந்த ஆவி நம்முடைய சிந்தையில நம்முடைய சரீரத்துல ஆளுகை செய்யாதபடி கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதை. அதுக்காக கிருபை கேட்கணும், கிருபை கேட்கணும். ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்துட்டா உன்னை போல பாக்கியவன் யாருமே கிடையாது. ஆமாங்க, உன்னை போல பாக்கியவன் யாருமே கிடையாது. எங்க பாஸ்டர் தான் சொன்னாங்க, என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க வாடா அப்படின்னு. வாடா போடான்னு தான் சொல்லுவேன். வாடா, நாங்க பாவம் மட்டும் செஞ்சிடாரா, பின்னாடி நீ ஊழியம் செய்வேன்னு தெரியல, உனக்கு படிக்க கூட தெரியல, ஆனா நீ ஊழியத்துல வேகமா இருக்கிறத பார்த்தா நீ ஊழியம் செய்வேன்னு தெரியல, சபை காரியத்துல இவ்வளவு வேகமா இருக்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஜோம் ஆண்டவர் பாத்துக்கிறாரு. 27 வருஷம் ஆகுது, இன்னார வரைக்கும் வெள்ளிக்கிழமை உபவாசம் பண்ணிக்கிறோம். அந்த பாவம் என்ன ஆளுகை செய்யக்கூடாது என்பது. அதனால அது மோசமான ஆவி. அந்த ஆவி நம்முடைய சிந்தையிலேயே ஆளுகை செய்யக்கூடாது. அப்பேற்பட்டவங்க உங்க சிந்தை உங்களுக்கு அப்பேற்பட்டவங்க உங்களுக்குள்ள அந்த ஆவி இருந்ததுன்னா உங்களுக்குள்ள அவங்க கிரியை செய்ய, அந்த ஆவி உங்களோடு கூட கிரியை செய்யறதுக்கு கர்த்தர் பாதுகாக்கணும். அதனால அந்த ஆவியை கேட்கணுங்க. நீங்க என்ன ஆவி? அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற நீங்க அந்த அந்த அபிஷேகம், அந்த கிருபை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த ஆவி உங்களை மேற்கொள்ளவே கொள்ளாது. அல்லேலூயா. மூன்றாவது காரியம் வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:16 வாசிக்கலாம? நான் முடிச்சிடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19:16. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன். சரி, கவனிக்கலாம். நம்முடைய தேவன் எப்படி வரப்போறா? அவருடைய நாமம் ராஜாதி ராஜா, கர்த்தாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவருடைய நாமம் அவர் தான் வரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தின் பேர் என்னது? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். தேவ பிள்ளைகளை, இப்ப இருக்கிற ஆட்சியாளருங்க வந்தாலும் தொடர்ந்து நினைப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா ஜனங்களுக்கு நல்ல கண்ணு திறந்துச்சு. யாரையும் ஏமாற்றவும் முடியாது. ஜனங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் நிலைக்குமோ நினைக்காது. ஆனா நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா, நாம கர்த்தாதி கர்த்தர். கர்த்தர் அப்படின்னா நம்ம ஆண்டு கொண்டு நடத்துகிறதுன்னு அர்த்தம். அதனால்தான் சாராளமா தான் புருஷனை பார்த்து ஆண்டவன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்னன்னு அர்த்தம்? கர்த்தர் நம்ம ஆண்டு கொண்டு நடத்துகிறவர். நம்முடைய ஆளுகக்கூடிய பாத்திரம் யாருன்னா கிறிஸ்து தான், ஏசப்பா தான். அதனால அவர் நம்மளை ஆளுகை செய்வார். 4:1 வரும். கர்த்தரு மத்திய ஆகாயத்துல ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தராக வந்து என்றென்று நம்ம அவரோடு இருக்க முடியாது சேர்த்துக் கொள்ளுகிற நாள் மிக மிக சமயமா இருக்குது. பயத்தோடு இருங்க, கர்த்தர் வரப்போகிறார். ஆமென். முழங்கால் படியில்லாம, முழங்கால் படியெல்லாம் நேரம் ஆயிடுச்சு. முழங்கால் படியில்லாம கர்த்தரை நோக்கி பார்க்க, ஆண்டவர்கிட்ட கிருபை கேளுங்க. ஆண்டவரே, அந்த பாவத்தின் ஆவி என் சிந்தையை ஆளுகை செய்யக்கூடாதுப்பா, என் சரீரத்தை ஆளுகை செய்யக்கூடாதுப்பா. ஆண்டவரே, உமது நாமம் பாவ மன்னிப்பு உண்டாக்குறது என்று சொல்லி பார்க்கிறோமே, அந்த பாவ மன்னிப்பு கொடுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாதுங்க. அவருடைய நாமத்தை கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? மேராபாலா ஷபாலாபா ஓ ரீகாபாலா துருபாரா மேராபாலா சந்துருபாரா கபாலா துருபாரா ஓ ரீபாலா சந்துருபாரா கபாலா துருபாரா. ஆவியானவரே,
ஆவியானவரே சோத்திரம் 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 சோத்திரம். தொடர்ந்து இந்த ஆராதனை கர்த்தர் டிபிஎஸ் ஆராதனை கர்த்தர் தொடர்ந்து நடத்தும்படியா, அதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியா கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம் 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 சோத்திரம். கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. எங்களோடு கூட கர்த்தர் நீங்க பேசுகிறீர், உமக்கு நன்றி. அது மாத்திரம் இல்ல, கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், யூடியூப்ல கேட்க போற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். என் கல்வாரி ரத்தத்துல மாறி தொடர்ந்து உமது கரம் இருக்கட்டையா, வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல